வா பாக்கியம் வா வந்து உட்கார். என்னடி முதல்ல ஓட்டு வீடுல இருந்தீங்க, இப்ப வீடெல்லாம் இடிச்சிட்டு சூப்பரா கட்டியிருக்கீங்க. அப்ப இந்த சின்ன வீட்டுல நானே மகனும் தானே இருந்தோம். மருமக வந்த பிறகு வீடு பத்தல பாக்கியா, அதனாலதான் சரி வீட்டை இடிச்சிட்டு கொஞ்சம் புதுசா ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். என்னடி சோபா செட்ல புதுசா வாங்கி போட்டிருக்கீங்க. ஏன் பாக்கியா அது என் மருமக வாங்கி போட்டிருக்கா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடி உன் மருமக வேலைக்கு போயிடுச்சா? கொஞ்சம் அமைதியா பேசு பாக்கியம், ரூம்குள்ளதான் இருக்கா, வேலைக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கா. என்ன இந்த மாமியார்களுக்கு யாருக்கிட்டையும் நம்மளை பத்தி பேசுற மாதிரி இருக்கு? என்னடி மருமகன அவ்வளவு பயமா உனக்கு? சே அப்படியே இல்ல பாக்கியா, அவ போட்டோம், அவ போன பிறகு நான் உனக்கு பிரியாணி வச்சு தரேன், நம்ம சாப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம் சரியா? ஓஹோ, இந்த கிழவி இப்படி எல்லாம் பண்ணுதா? இப்படியே விட்டுனா அந்த கிழவி நம்மள மதிக்கவே மதிக்காது. முதல்ல புதுசா வந்திருக்க இந்த கிழவியை விரட்டி அனுப்பணும். யார் இந்த கிழவி? யார் கூட உட்காந்து பேசுது மாமியார் கிழவி? அத்த சொல்லு மருமகளே. சாப்பாடு கட்டிட்டீங்களா? என் துணியை அயன் பண்ணி வச்சிட்டீங்களா? சாப்பாடு கட்டியாச்சுமா, உன் ட்ரெஸ் அயன் பண்ணி கபோர்ட்ல எடுத்து வச்சிருக்க, போய் பாரு. சும்மா வெட்டியா உட்காந்து ஊர்க்கதை பேசாம இருக்கிற வேலையை செய்யுங்க. என் துணியெல்லாம் துவைக்காம அப்படியே கிடக்குது அத்த. நீ கவலைப்படாம வேலைக்கு போ மருமகளே, நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிரேன். யார் அந்த கிழவி? மருமகளே அது என்னோட ஃப்ரெண்டு மருமகளே. இங்க பாருங்க அத்த, முன்பும் தெரியாதுன்னா கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு பேசாதீங்க. அப்புறம் வீட்டுல இருக்க எந்த பொருளாச்சும் காணாம போச்சு என்கிட்ட சொன்னீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. மருமகளே அவ என்னோட தோழி மருமகளே. யாரா இருந்தா என்னத்த, எனக்கு அவங்கள தெரியாதுல. யாரா இருந்தாலும் வெளியே வாசல வச்சு பேசுங்க, வீட்டுக்குள்ளலாம் கூட்டிட்டு வராதீங்க. சரி மருமகளே. ஏண்டி வீட்டுக்கு வாடி வீட்டுக்கு வாடி, நீ கூப்பிட்டுட்டே வீட்டுக்கு வந்து உன் மருமகளை வச்சு அசிங்கப்படுத்தியா? ச்சே இனிமேட்டு உன் வீட்டுக்கே வரமாட்டேடி. பாக்கியம் பாக்கியம் என்ன மன்னிச்சிடு பாக்கியம், இனிமேட்டு உன் வீட்டுக்கே வரமாட்டேன். ச்சே அவளை நம்பி போன பாரு, என் பத்தி செருப்பாலேயே அடிக்கணும். அந்த பொண்ணு பேச்சின பேசுக்கு அப்படியே நானாரும் விட்டுருக்கணும். ச்சே ஒண்ணுமே செய்யாம வந்துட்டேன். என்னத்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? நான் புலம்புறது உனக்கு பாட்டு பாடுற மாதிரி இருக்கா? கடுப்பு கலப்பிடாத, செம காண்டுல இருக்கிறேன். போய் தண்ணி கொண்டு வா போ. யார்கிட்ட கிளம்பி செம்மையா திட்டு வாங்கிட்டு வந்திருக்குது, அதான் செம்ம காண்டுல இருக்கு போல இருக்கு. என்னடி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? போய் தண்ணி கொண்டு வா போ. இந்தாங்க அத்த. இப்ப சொல்லுங்க அத்தை, என்னாச்சு அத்தை? பங்குச்சு இருக்கால பங்குச்சா, அவதான் வீட்டுக்கு வாடி வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டா. சரி வீட்டுக்கு போனா உன் மருமக இல்லாத பொழுது பேசுறாடி. அவளுக்கு வாயா இல்ல காவாயும் தெரியல, அப்படி பேச்சு பேசுறா. என்னன்னு பேசுறா தெரியுமா அவ? அப்படி என்ன அத்தை உங்களை பேசுனா? ஏய் அவன் வீட்டுல இருக்க ஜாமான் செட்டுல திருடு போய் வந்த திருடி மாதிரி இருக்குன்னு சொல்றாடி என்ன பார்த்து. சே அந்த பொண்ணு உன்னை அடிக்காம விட்டாலே, உன்னையே ஒருத்தி மிரட்டி இருக்கானா, அவன் உன்னோட பெரிய கேடியாதான் இருப்பான். என்னத்த சொல்றீங்க? அந்த பொண்ணு இப்படி இல்லாம பேசுச்சு? அடி ஆமாண்டி, பெரிய வாயாடியா இருப்பா போல இருக்கு. சரி சரி இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, போய் சமையல் வைப்பாரு போ. ஹவா 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 ஹவா. அப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். என்ன வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குதே. ஐயோ வயிற்று கேளுக்குதே, நானும் பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். முதல்ல இந்த விஷயத்தை மீன் ஆயிட்டு சொல்லணும், அப்ப என் மனசு ஆறும். மீன் என்ன பண்றானே தெரியலையே. என்ன மீன் அழுகிற சத்தம் கேக்குது, போய் பாப்போம். அம்மா வயிறு வலிக்குதுமா. நான் திங்கிறதெல்லாம் தின்னுபிட்டு இங்க வந்து வயிறு வலிக்குது சொன்னா என்னடி அர்த்தம்? இங்க பாருமா, ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். வயிற்று வலிக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன் நர்ஸ், சரிங்களா? அம்மா இன்ஜெக்ஷன் தான் போட வேணாம் சொல்லுமா. டாக்டர் டாக்டர் என் மகளுக்கு இன்ஜெக்ஷன் தான் போடாங்க டாக்டர். இந்த சிவப்பு கலர்ல சின்ன சின்னதா மாத்திரை இருக்குமே, அது வேணா கொடுங்க டாக்டர். இங்க பாருமா, இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டதான் வயிறு வலி சரியாகும். நீங்க சொல்ற மாதிரி சிவப்பு கலர்ல பச்சை கலர்ல மாத்திரை தர முடியாது. நான் தர பிரிஸ்கிரிப்ஷன் இருக்க மாத்திரையே எழுதி வாங்கி கொடுங்க, அப்பதான் உங்க பொண்ணுக்கு சரியாகும், சரிங்களா? சரிங்க டாக்டர் எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் வயிறு வலி சரியாகிற வரைக்கும் ஒரு வாரம் நீர் ஆகாரம் மட்டும் தான் கொடுக்கணும், வேற எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். மீனா இப்படி எப்படி இருக்கு மீனா? வாங்க வாங்க, நான் உயிரோட இருக்கனா செத்துட்டான்னு பார்க்க வந்திருக்கீங்களா? ஏன் மீனா இப்படிலாம் பேசுற நீ? எல்லாம் உன்னால தாண்டி வந்துச்சு.
அவ இப்படி பேசினா வேற எப்படி பேசுவா? அவ சாப்பிடறத பார்த்து கண்ணு வச்சே அவளுக்கு இப்படி ஆயிப்போச்சு. நான் அப்பயே மீனாயிட்டு சொன்னேன் அத்தை, சிக்கனையும் மாம்பழத்தையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடாத, வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. இப்ப என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இது வேணும் தான் பண்ணிருக்கீங்க. நான் மாம்பழம் நல்லா சாப்பிடும் தெரிஞ்சுதானே வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அங்க. அது சாப்பிட்டதுனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரு வாரம் என்னால எதுவுமே சாப்பிட முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன் நானு. ஏண்டி மஞ்சு, எதுக்கு சிரிக்கிற? என்ன பார்த்து கிண்டலா இருக்கா உனக்கு? இல்லத்த, அப்ப ஒரு வாரம் உன்னால மாவு கிரைண்டர்ல மாவு போட முடியாதா? என்னது மாவு கிரைண்டரா? ஆமாத்த, வாங்கிதான் சொன்னேன். பாரு எப்படி கிண்டல் பண்றா. ஏண்டி, ஆத்தால மகளுக்கு என் பொண்ணா பார்த்தா கிண்டலாக்கா உங்களுக்கு? எதுக்கு நீங்க வந்தீங்க? வர வழி போங்கடி. ஏன் அப்பத்தா, உண்மை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? உங்களை போய் பார்க்க வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும். வாமா போலாம் நம்ம. ஆள் பார்க்க தம் தூண்டு இருக்கா, எனக்கு என்ன பேச்சு பேசுறா பாரு அவ. இருக்கட்டும் இருக்கட்டும், வீட்டுக்கு போய் அவளுக்கு வச்சுக்கிறேன்.